ஹலோ ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா CE 3502 ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 1 இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன்று நேம் பார்த்தோம் அப்படின்னா அனாலிசிஸ் ஆஃப் ட்ரஸ்ஸஸ் தான் வந்து நேம். ஓகே, இதில் நமக்கு 11A எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு அனாலிசிஸ் டைப் ப்ராப்ளம் அது பேப்பர் தான். எல்லாமே வந்து சம்மு தான். சரியா? ஸோ தியரிலாம் கிடையாது, எல்லாமே நமக்கு ப்ராப்ளம் தான், எல்லாமே அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் என்ன ஆகுனா சம்மு வந்து நமக்கு லென்த்தாக போகும், ப்ராப்ளம் உங்களுக்கு லென்த்தாக போகுமே தவிர இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நமக்கு இந்த சப்ஜெக்ட் ஈஸியான சப்ஜெக்ட் தான். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து 11A வந்து மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட். ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்ஸ், ஓகேவா? அனலைஸ் டிட்டர்மினேட் ட்ரஸ்ஸில் வந்து மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்டு, மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இது ரெண்டுமே நமக்கு 11A 11B கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ரெண்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. 11B என்ன வரும்னா இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். அதாவது வந்து மெத்தட் ஆஃப் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட். இதில் வந்து டிஃப்ளெக்ஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கேட்பாங்க. டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ், சேஞ்ச் இன் மெத்தட் ஆஃப் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட். இந்த மெத்தட் ஆஃப் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இந்த மெத்தட் கேட்கலாம் 11B. ஓகேவா? இதான் வந்து 11A 11B. ஸோ வந்து நீங்கள் 11Aவே நீங்கள் படிச்சிங்க, நம்ம அதிலே நமக்கு ஒரு கொஷின் வந்துடும். சரியா? ஓகே, உங்கள் ரெண்டுமே படிக்கணும், ரெண்டுமே கூட பார்த்துக்கங்க, அது உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி 2 மார்க்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு காசஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபிட் இன் ட்ரஸ், ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் டு ஸ்பேஸ் ட்ரஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரஸ்ஸஸ், ஸோ ட்ரஸ் அனலைஸ் பண்ணி என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபார்முலாஸ், ஸோ நம்ம ப்ராப்ளம் போடும்போது என்னென்ன ஃபார்முலா உள்ளே வருதோ அந்த ஃபார்முலா கொஞ்சம் தரவாருங்க, ஃபார்முலாஸ் கூட கேட்கலாம். அப்புறம் அசம்ஷன்ஸ் ஃபார் அனலைசிங் பின் ஜாயிண்டட் ட்ரஸஸ், அப்புறமேட்டு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு என்னென்னு கேட்கலாம் பார்த்துக்கோங்க. மெத்தட்ஸ் டு டிட்டர்மின் டிஃப்ளெக்ஷன் இன் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ டிஃப்ளெக்ஷன் பயன்படி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு கேட்கலாம். பர்ஃபெக்ட் ஃப்ரேம்னா என்ன, இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம்ஸ்னால் என்னென்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூனிட் 1 வந்து ஒரு முக்கியமான 2 மார்க் கொஷின், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்த யூனிட் 2 நேம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிற எல்லா யூனிட்ஸும் எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து பீம் இருக்கும், ஒன்று பீமு, ஒரு கொஷின் பீமில் வரும், இன்னொரு கொஷின் வந்து நமக்கு ஃப்ரேமில் வரும். ஓகேவா? பீம் ஆர் ஃப்ரேம் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அனலிசிஸ் ஆஃப் கண்டினியூஸ் பீம் எப்படி பை ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். யூனிட்டில் வந்து செகண்ட் யூனிட் வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் தானே, அப்போ பை ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்னு வரும். இது இன்னொரு சாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அனலிசிஸ் ஆஃப் ரிஜிட் ஃப்ரேம் பை ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஸோ ஒன்று பீம் வரப்போகுது, இல்லை இன்னொன்று வந்து ஸ்லோ ஃப்ரேம் வரும். நீங்கள் ஏதோ ஒன்று படிச்சுங்க, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது ஒன்று படிச்சுங்க. நம்ம மோஸ்ட்லி பீம் பீமே நிறைய நமக்கு வந்துடும். ஓகேவா? இது வந்து 12A 12B. யூனிட் 2 மார்க்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் அது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் படிச்சுக்கோங்க. கண்டிஷன்ஸ் வென் ஸ்வே அக்வர்ஸ் இன் ஃப்ரேம்ஸ், ஓகே, அது பார்த்துக்கோங்க. அப்புறம் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் லோடிங் இன் சிமெட்ரிக்கல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். சிமெட்ரிக் லோடிங், ஸ்கியூ சிமெட்ரிக்கல் லோடிங், ஓகேவா? அப்படி என்னென்னு கேட்பாங்க, முக்கியமான கொஷின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ் கேட்கலாம். சரியா? இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸு 2 மார்க்ஸ் யூனிட் 2ல் பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 3 வந்தோன்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். போன இதில் என்ன பார்த்தோம், ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். அப்போ வந்து ஒரு கண்டினியூஸ் பீம் பை ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடு, ஃப்ரேம் பை ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஓகேவா? அது இதில் பாருங்கள் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதே தான். அனலிசிஸ் ஆஃப் கண்டினியூஸ் பீம் பை மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு. அனலிசிஸ் ஆஃப் ரிஜிட் ஃப்ரேம் வித் அண்ட் வித்தவுட் ஸ்வே பை மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். புரியுதா சொல்கிறது? ஸோ ஒரே தான், எல்லாமே பீம் ஆர் ஃப்ரேம் தான். சரியா? ஸோ இதில் நீங்கள் வந்து பீமே பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம பீம் ஒரு கொஷின் உள்ளே வந்துடும் இதில். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சாய்ஸ் வந்து நமக்கு கண்டினியூஸ் பீம் வரும், இன்னொரு சாய்ஸ் வந்து ஃப்ரேம் வரும். ஓகேவா? இதுதான், அவ்வளோதான். அடுத்து 2 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்னென்னு பார்த்துக்கோங்க, கேரி ஓவர் ஃபேக்டர் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் பார்த்துக்கோங்க. ஸ்வே அண்ட் நான் ஸ்வே அதோட கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்னா என்னென்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸ்லோப் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்னா என்னென்னு கூட கேட்கலாம். டெஃபினேஷன் கூட பார்த்துக்கோங்க. ஒரு ரிடண்டன்சினா என்னது டெஃபினேஷன், ஸோ கேல்குலேஷன் ரிடண்டன்சி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து யூனிட் 3 உடைய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஓகேவா? அடுத்து யூனிட் 4. ஸோ யூனிட் 4 பார்த்தோன்னா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ். யூனிட் 4 and 5 பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் டைப் மெத்தட். இது ஓகே, மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ யூனிட் 4 வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். இதுலேயும் அதே தான் பாருங்கள். 14A அனலிசிஸ் ஆஃப் கண்டினியூஸ் பீம் பை ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். ஓகேவா? ஒன்று இல்லை வந்து அனலிசிஸ் ஆஃப் இன்டிடெர்மினேட் பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் ரிஜிட் ஃப்ரேம் பை என்னது ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட்.
இதுவே நமக்கு வந்து பீம் நமக்கு வந்துடும். ஸோ எல்லாத்தையும் நம்ம பீம் வந்துடும். ஏதோ ரேர் கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா சரி பீமை கேட்காம ரெண்டுமே ஃப்ரேமாக கூட கேட்கலாம். ஓகேவா? சரி அதை பார்த்துக்கங்க. யூனிட் 4ல் வந்து நமக்கு ஒன்று பீமு பை ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தடு, அது கண்டினியூஸ் பீம். சரியா? இன்னொன்று வந்து ஃப்ரேம்ஸ் பை ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். இதில் 2 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கங்க. பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் அதை பார்த்துக்கங்க. கம்பேட்டபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்துக்கங்க. அப்புறம் ஃபார்முலாஸ் ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஃபார்முலா எல்லாமே நீங்கள் நம்ம சம் போடும்போது படிப்போம் இல்லையா, அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இன் ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது அது கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அப்புறம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். ஓகேவா? ஸ்டிஃப்னஸ் மெத்தடுக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பார்த்துக்கோங்க. மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி ஆஃப் ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்ஸ். ஓகேவா? இது பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷனுக்கு பார்த்துக்கங்க. இவ்வளோ தான் வந்து யூனிட் 4. ஓகேவா? அடுத்து யூனிட் 5 பார்த்தோம்னா ஸ்டிஃப்னஸ் மெத்தட். ஸோ ஸ்டிஃப்னஸ் மெத்தட் போகிறீங்க அதே தான், அனலிஸ் ஆஃப் கண்டினியூஸ் பீம் பை ஸ்டிஃப்னஸ் மெத்தட். இது ஒரு மேட்ரிக்ஸ் டைப் மெத்தட் தான். ஓகேவா? இதுவும் மேட்ரிக்ஸ் தான். ஆர் அனலிஸ் ஆஃப் பின் ஜாயிண்டட் ஃப்ரேம்ஸ் ரிஜிட் ஃப்ரேம்ஸ் பை ஸ்டிஃப்னஸ் மெத்தட். ஓகேவா? ஒன்று இதில் பீம் வரும், இன்னொன்று வந்து நமக்கு ஃப்ரேம் வரும். ஓகேவா? இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து சில டைமில் வந்து ரெண்டுமே வந்து நமக்கு ஃப்ரேம் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் பார்த்துக்கங்க. ரெண்டுமே எதுவும் ஸ்கிப் ரெண்டுமே பார்த்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு. 2 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் மெத்தட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் பார்த்துக்கோங்க. ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ரிஸ்ட்ரைன்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபார்முலா ஃபார் ஸ்டிஃப்னஸ் மெத்தட். ஸோ எல்லாத்தையும் ஃபார்முலா படிச்சு தான் ஆகணும், அது பார்த்துக்கோங்க. டிகிரி ஆஃப் கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஸோ அதே தான் இது பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்துக்கோங்க. ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் அ 2D பீம் எலமெண்ட், அது ஈக்குவேஷன். ஓகேவா? அது ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதோட எக்ஸாம்பிள் அதை சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூனிட் 5ல் கேட்டிருக்க வர இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, இதெல்லாம் 2 மார்க்ஸு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் நான் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறேன், அதையும் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நமக்கு பீமே வந்துடும். நம்ம ஒரு ஏபின்னு பார்த்தோம் இல்லையா, கண்டினியூஸ் பீமே வந்துடும். எதுக்கும் நீங்கள் ஒரு 2-3 யூனிட்ஸில் வந்து அந்த ஃப்ரேமில் என்ன இருக்குது, என்ன மெத்தடில் சால்வ் பண்ணிருக்கேன்னு சொல்லி சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு ரேர் கேஸு கொஞ்சம் ரெண்டுமே ஃப்ரேமாக கேட்குறாங்க அப்படின்னா, பார்ட்ஸில் நமக்கு ஃப்ரேமாக வந்துருச்சு, பீமே வரல அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ கொடுத்த 2 மார்க்ஸில் கூட நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.